அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தை திருநாள் முதல் நாள். எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து பொங்கலை வந்து பொங்கல் வச்சிருப்பீங்க. பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா பொங்கி வருதல் அப்படிதான், அதாவது பெருக்குதல் அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம். நம்ம இன்னைக்கு வந்து நல்லபடியா வந்து பொங்கல் வச்சு சந்தோஷத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் தினத்தன்று நம்ம பொங்கல் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் வந்து சாப்பிட்றதுக்கு மூல காரணம் விவசாயிகள் பண்ற அந்த கஷ்டத்துலதான் நம்ம வந்து சந்தோஷமா சாப்பிட முடியுது. ஸோ அவங்களுக்கு நன்றி செலுத்துற விதமாகவும் அந்த இறைவனை வந்து நம்ம வந்து இறைவனை வந்து நேர்ல பார்க்க முடியாது. அம்மா ரூபத்திலேயோ, அப்பா ரூபத்திலேயோ, கணவர் ரூபத்திலேயோ, குழந்தைகள் ரூபத்திலேயோ, இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கே தெரியாம நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்மளை பத்திரமா கொண்டு போய் விடுற பஸ் டிரைவரா இருக்கட்டும், நம்ம 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடை போடுற அந்த விவசாயியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லியும் வந்து பால் கொடுக்குற அந்த பால்காரர், அந்த நமக்காக பால் கறக்குற அந்த பசுமாடு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்துல இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா பத்தாது, இந்த நாளே பத்தாது, இந்த ஜென்மமே பத்தாது. அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே மனசா இயற்கைக்கும் அந்த இறைவனுக்கும் வந்து இவங்க எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்ம இறைவனுக்கு வந்து வணங்குறோம். அப்படிதான் வந்து இந்த தைத்திருநாளை நான் பாக்குறேன். என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எங்க வீட்டுல பொங்கல் வைக்கல. அதுக்கு காரணம் என்ன, அது வந்து ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோல சொல்லியிருக்கேன். போன வருஷம் நான் எப்படி வச்சிருந்தேன்னு ஒரு சின்ன கிளிப்பும் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வந்து கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அப்பதான் வந்து நான் பொங்கல் வைக்காட்டியும் நான் வந்து ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா வந்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல வருஷம் வருஷம் வந்து எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நமக்கு வந்து தடங்கள் வந்து ஏற்படும். அந்த தடங்களை வந்து நம்ம நிவர்த்தி பண்றதுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம சந்தோஷத்துக்காக சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நம்ம அது மூலமா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு கஷ்டம் வரும்போதும் அதை நேர்மறையா எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நான் செஞ்சேன். மற்றபடி வந்து இந்த பெரியவங்க சொல்றதுக்கு எதிர்மறையா நான் எதுவுமே செய்யல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கக்கூடாது, தீட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் பூஜை ரூம்ல எந்த பூஜையும் பெருசா பண்ணல, சாம்பிராணி காட்டல, எதுவுமே பண்ணல. ஆனாலும் நம்ம வீடும் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத வீடியோல சொல்றேன், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலைவாசல்ல மஞ்சள் பச்சரிசி மாவு கலந்து நான் கோலம் போட்டேன். இதுதான் வந்து நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் போட்ட கோலம் இது. அதாவது இந்த வீடு பால் காய்ச்சி நாங்க வந்தப்ப முத வந்து பொங்கல் வைக்கும்போது வச்சது. சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற விதமா அந்த சூரிய பொங்கல் தான் வந்து நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நல்லபடியா வந்து வாசல்லாம் தோரணம்லாம் புதுசா வாங்கி, இந்த இதெல்லாம் வந்து புதுசா அம்மிக்கல் இதெல்லாம் புதுசா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்குகளும் வந்து நான் வந்து ஏற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுல வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக நல்லா அடுப்பை பத்த வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பானையை எடுத்து வச்சுட்டு நல்லபடியா வேண்டிட்டு பொங்கல் பொங்கணும் அப்படிங்கிறத வந்து வேண்டிட்டு வச்சேன். இது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வச்சது. ஃப்ரண்ட் கேமரா எடுத்தனால இடது கை புறமா வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வலது கையில தான் போட்டேன். சக்கரை பொங்கல் வந்து பித்தளை பாத்திரத்திலையும், வெண்பொங்கல் வந்து அந்த சில்வர் பாத்திரத்திலையும் வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா நான் வந்து 2 வந்து பித்தளை பாத்திரத்துலாம் வந்து வச்சிருந்தேன். பொங்கல் வந்து நல்லபடியா வந்து பொங்கி வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பொங்கல் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கலை வந்து நாங்க அன்னைக்கும் பாத்தீங்கன்னா பங்காளி தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷமும் நாங்க வந்து இலை போட்டு தேங்காய் பழம்லாம் உடைக்காம நாங்க வந்து பொங்கல் வந்து சும்மா வந்து அந்த பானையோட தூக்கி சாமிக்கு வச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நாங்க வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா, இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா பங்காளி ஒருத்தங்க அவங்க வீட்டுல வந்து இறப்பு வந்து நடந்திருக்கு. அந்த துக்க காரியத்தை நம்ம வந்து நம்ம எப்பவும் போல நார்மல் டேஸ்ல இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணோம்னா, பூஜை பண்ணோம்னா நம்ம வந்து பித்திருக்களோட சாபத்தையும் அந்த தோஷமும் நமக்கு வந்து தட்டும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து வேணாம்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியே வந்து கேரளா சாரி மாதிரி எடுத்திருந்தோம். எங்க மாமனார் மாமியாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாடல்லே வந்து சாரீலாம் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். எப்பவுமே நாங்க வீட்டுல வந்து இப்படிதான் வந்து நாங்க பூஜை பண்ணுவோம். மேல மாடியில சூரிய பகவானுக்கும் இலை போட்டு அந்த படி வந்து பித்தளை படியில ஃபுல்லா வந்து அரிசி நிரப்பி அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துற விதமா செலுத்திட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்க பூஜை நடக்கும். இன்னைக்கெல்லாம் பூஜைக்கு நாங்க போயிருக்க வேண்டியது, நம்ம போக முடியல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். எப்பவுமே வந்து காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. காலத்துக்கு மாறுற மாதிரி நம்ம காலம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிறோம். அதான் வந்து நல்லது. அதுக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்றதுங்கிறது நல்லது கிடையாது. பூஜை ரூமை திறந்தோடனே முதல்ல பார்த்தது குலதெய்வத்தை தான், அதாவது பள்ளியை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே பெருமாள் கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து போகி அன்னைக்கு நான் வந்து சுத்தம் வந்து பண்ணிட்டு இருந்தேன்.
சுத்தம் பண்ணும்போது யோகி தான் வந்து உள்ள எல்லாம் போய் வந்து சுத்தம்லாம் பண்ண சொன்னேன் சாமி ரூம. அது மட்டும் இல்லாம எனக்கு மாதவிடாய் காலமும் முடிஞ்ச நேரம், அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகி தான் இன்னைக்கு தான் நான் உள்ள போக முடியும் அப்படிங்கிறனால நேற்று வந்து யோகி தான் வந்து ஃபுல்லா வந்து சுத்தம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பங்காளி தீட்டுனா நம்ம சூடம் சாம்பிராணி எதுவுமே காமிக்க கூடாது, தேங்காய் பழம் உடைக்க கூடாது, பூஜை ரூம்ல வந்து பெருசா பூஜை எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா வந்து ஊர்ல வந்து திருவிழா நடக்கிறதுனால 2ஆம் நாளே வந்து காரியம் வந்து பண்ணிட்டாங்க. ஆனாலும் நமக்கு பங்காளி தீட்டுங்கும் போது அது 16 நாள் வந்து நமக்கு வந்து காரியம் வந்து தீட்டு தான். அதனால அவங்க எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு நேற்று சாயங்காலம் எனக்கு தேவையில்லாத மனசுல இருந்த குப்பைகள்லாம் வந்து நான் எரிச்சிட்டேன். அது வந்து எரிச்சு சாம்பலாக்கினதுக்கப்புறம் மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருந்தேன் நானும், இவங்களும் பொங்கல் மாதிரியே இல்லை, பொங்கல் மாதிரியே இல்லை அப்படின்னு. சரி சும்மா ஒரு கடை வீதிக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா ஒரு பிரச்சனை, ஒரு மனசு சரியில்லைன்னா நம்ம அதே இடத்துல யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்காது, அந்த மனசும் வந்து ரிலீஃப் ஆகாது. நாங்க வந்து இப்படிதான் ஏதாவது வெளியே போகலாம் அது மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு எங்கேயாவது கிளம்பிடுவோம். மனசு சரியில்லைன்னா முக்கால்வாசி நாள் நாகமணி கோயில நாங்க போயிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கும் போக முடியாது தீட்டுங்கிறனால. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட் சைட்ல போட்டிருப்ப அந்த மஞ்சள் இதெல்லாம் போய் வாங்கணும் அப்படிங்கிறனால அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கரும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோகையோட வாங்கக்கூடாது, அதனால வந்து இப்படி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூ 150 ரூபா ஒரு முழம். ரொம்ப வந்து காஸ்ட்லியா விட்டுச்சு நேற்று பூவெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு எனக்கு வளையல் ஒரு வளையல் மட்டும் வாங்கிட்டு சும்மா ஜாலியா அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எப்பவும் போல நான் பிளான் பண்ணி தான் வச்சிருந்தேன் இந்த சாரீ தான் கட்டணும்னு. அதாவது நான் புதுசா ஒரு சாரீ வச்சிருக்கேன், நாகமணி கோயில்ல கொடுத்த சாரீ. அந்த சாரீ வந்து என்னால கட்ட முடியாது தீட்டுங்கிறனால. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சாரீ கட்டலாம், இது நான் 2-3 தடவை கட்டியிருக்கேன். அதனால இந்த சாரீ கட்டலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். நமக்கு வந்து பொங்கல் இல்லாட்டியும் நம்ம வீடு வந்து அப்படியே கிடக்கிறதுங்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நாளே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அடுப்படிக்கு எல்லாத்துக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டேன். நிலைவாசலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் விளக்கு ஏத்தல. ஏன்னா நிலைவாசல் நான் குலதெய்வமா பாக்குறேன். அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து இப்ப வணங்க முடியாது, 14 நாள் ஆகட்டும் அப்படிங்கிறனால நான் வந்து நிலைவாசல்ல விளக்கு ஏத்தல. வீட்டுல ஒரே ஒரு வெள்ளி விளக்கு மட்டும்தான் ஏத்தினேன். அப்புறம் கிச்சன்ல அன்னபூரணியை நினைச்சும் அக்னி பகவானுக்காகவும் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் ஏத்தினேன், வேற எதுவுமே நான் செய்யல. இது வந்து பழைய சாரீ தான். நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து விளக்கு ஏற்றிட்டு சூரிய பகவான் வந்து நேரா கிச்சனுக்கு நேரம் ஜன்னல்கிட்ட வந்து நல்ல ஒளி வீசுவாரு. அதனால வந்து அவருக்கு நேராவே வந்து அவரை நினைச்சுதான் நான் ஏத்தினேன். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுல வந்து தவறும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் நல்லபடியா வந்து வணங்கிட்டு நான் வந்து பொங்கல் வைக்கல, பொங்க பானை வைக்கல. நான் வந்து எப்பவும் டீ போடுறதுக்காக நம்ம வந்து பால் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த பசும்பால் வந்ததுக்கு அப்புறம் சுக்கர ஹோரையில 8:30 to 9க்குள்ள பாலை வந்து காய்ச்சறதுக்காக பால் மட்டும்தான் காய்ச்சினேன். இது ரொட்டீனா நம்ம எப்பவுமே டீ போடுறதுக்காக செய்வோம். நேற்று நைட்டு தான் அந்த யோசனை தோணுச்சு. சரி நம்ம பண்ணலாமா வேணாமான்னு 2 மாசம் இருந்துச்சு. இல்ல நம்ம வீட்லயும் பொங்கணும், சந்தோஷம் வந்து பொங்கணும், இது வந்து நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம டீ குடிக்கும் போது எப்பவும் நார்மலா இருந்துச்சு நம்ம டீ குடிக்கிறது, பொங்கல் இல்லைனால சோம்பேறித்தனமா இருக்க வேணாம், எப்பவும் போல எல்லாரும் நம்ம ரெடி ஆகும், அது மாதிரி நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வந்து பொங்குச்சு. அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நான் வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்திட்டு பூஜை ரூம்ல வந்து எந்த நெய்வேத்தியமும் நான் பண்ணல. ஏன்னா நம்ம தீட்டோட வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு தீட்டு இது எதுவுமே கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது, என்ன நம்ம வகுப்பு வச்சது. இருந்தாலும் நம்ம பெரியவங்க சொல்றதை மீறக்கூடாது, துக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறனால. இல்லைன்னா இறந்தவங்களுக்கு நம்மள அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிரும். நம்ம இல்லாட்டியும் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த ஆத்மா வந்து நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எதுவுமே பண்ணல. நேரா மாடிக்கு போய் சூரியனுக்கு நேரம் அந்த பாலை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே விழுந்து கும்பிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி, இந்த இயற்கையை வந்து பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி யோகியும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி நல்லபடியா வந்து சூரியனை வந்து வேண்டிக்கிட்டான். அந்த சூரிய பகவான் நம்மளோட அருள் வந்து இருக்கிறனாலதான் நம்ம இந்த நேரத்துல வந்து கும்பிட முடியுது, இந்த விஷயமாவது நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து மாங்கல்யத்துல நல்ல நாள் பெரிய நாள் எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளே வச்சுக்கிறது தான். கணவர் கையால குங்குமம் வச்சுக்கிறதுங்கிறது கணவரோட ஆயுள நீட்டிக்கும், நம்மளோட மாங்கல்ய பலமும் கூடும்னு சொல்லுவாங்க. கரெக்டா அப்போ வந்து முருகன் பாட்டும் வந்து ஒழிச்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து பொங்கல் இல்லை, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாத்தனார் வீட்டுல வந்து நாங்க சீர் வந்து இந்த தடவை வந்து நேர்ல போய் கொடுக்க முடியல. அவங்க வந்து சாப்பிட வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடியா தான் இருந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டெல்லாம் கூட்டிட்டு நேரா வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்து கிளம்பணும். அதாவது தீட்டு அப்படிங்கும் போது நம்ம அதை மீறல. எப்பவும் குடிக்கிற அந்த பால் காய்ச்சறது குடிப்போம் இல்லையா வீட்டுல, அதை வந்து நான் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து ஒரு நல்ல சேலை கட்டி கொஞ்சம் மங்களகரமா, சரி நமக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து பிள்ளைங்க இருக்காங்க,
அவங்க மனசு வாடக்கூடாது, எல்லா வீட்லயும் பண்ணும்போது நம்ம வீட்டுல பண்ணேன்னு ஒரு ஏக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சின்னதா நம்மளால முடிஞ்ச ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுத்தனால எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நாத்தனார் வீட்டுக்கு போய் அப்புறம் பொங்கல் வந்து சாப்பிட்டாச்சு. இலையில சாப்பிடக்கூடாதுங்கிறனால தட்டுல சாப்பிட்டோம். எப்படியோ பொங்கல் அன்னைக்கு நமக்கு பொங்கல் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற திருப்தியோட எல்லாரும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா வந்து எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு பக்கத்துல தான் எல்லார் வீடுமே, எங்கள் அண்ணன் வீடும் இந்த ஊர் தான், நாத்தனார் வீடும் இந்த ஊர் தான், மாமியார் வீடும் இந்த ஊர் தான், எல்லாமே இந்த ஊர் தான். அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து திரும்ப நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து அமைஞ்சுது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து இந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கடவுளுக்கு நான் நன்றி தான் சொல்றேன். இந்த நன்றியை வந்து ஏன் சொல்றேன் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ இப்போ போடுவேன், அதை பாருங்க, அதுல வரும், அதுல கண்டிப்பா நான் சொல்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து இந்த பச்சை புடவையில இன்னைக்கு மங்களகரமா நான் வந்து கட்டின உடனே எனக்கு மீனாட்சி அம்மன் நினப்பு தான் வந்துச்சு. பச்சை புடவை பார்த்தா மீனாட்சி அம்மன் நினப்பு தான் வந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.